சிவபாத இருதயருக்கு ஒரு கலக்கம். நாம குளத்துல மூழ்க போறோம். அந்த நேரம் குழந்தை இங்க தனியா இருக்கு. எங்க குளக்கரையில தனியா இருக்கு. குளம் ரொம்ப பெருசு. அது மட்டுமல்ல, ஒரு 3 வயது குழந்தையை தனித்து விட்டு செல்ல தந்தையாருக்கு மனம் வரல. மேலே பார்க்கிறார் தோணியப்பர் தம்முடைய உமையாளோடு ரிஷப வாகனத்துல இருக்கிறார். இந்த விடை வாகனத்துல அம்பாள் சுவாமியும் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்தவுடன் சிவபாத இருதயர் கேட்கிறார், சுவாமி, குழந்தைய பார்த்துக்கோங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் என்னுடைய ஆகமங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல மூழ்க போறார். முதல் முறை மூழ்கிறார். குழந்தை அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. மூழ்கி, ஏன்னா முதல் முறை மூழ்கும் போது ஒரு சின்ன கலக்கம். சுவாமி கிட்ட சொல்லிட்டோம், யார்கிட்ட? தோணியப்பர் கிட்ட சொல்லிட்டோம். இருந்தாலும் அந்த பெற்ற மனசு இருக்கு பாருங்க, கடவுளை கூட நம்பல. யாரை நம்பல? கடவுளை கூட நம்பல, தோணியப்பரை கூட நம்பல. ஒரு முதல் முறை மூழ்கிறார், உடனே வந்துடுற. குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அமைதியா. 2வது இடம் மூழ்கிறார். கொஞ்சம் கால தாமதம் எடுத்துக்கிறார் அவருடைய ஆகமங்களை முடிப்பதற்கு. ஏன்? கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. தோணியப்பருடைய கண்காணிப்புல குழந்தை இருக்கு, நம்பிக்கை வந்துருச்சு. 3வது முறைதான் கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையா தம்முடைய ஆகமங்களை முடிக்கிறார். ஏன் பொறுமை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, முழுமையாக நம்பிக்கை வந்துருச்சு. நமக்கும் அந்த அடிப்படையில சில விஷயங்கள் உண்டு. நம்மால எடுத்த உடனே கடவுளை நம்ப முடியுதா? ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட கடவுளுக்கு கண்ணிலேயே அப்படிங்கிற கட்டத்திலேயே நாம இன்னும் நின்னுகிட்டு இருக்கிறோம். நம்மளால மாற முடியல. அது நம்பிக்கையின்மையின் வார்த்தை. நம்ம எந்த அளவுக்கு முழுமையாக நம்புகிறோமோ அதை விட அதிகமாக நமக்கு துணையாக வந்து நிற்பான். துணையாக வந்து நிற்பான் என்பெருமான். சுவாமி 3வது முறையாக பொறுமையாக ஆகமங்கள் எல்லாம் செய்து கொண்டு வெளியே வருவதற்கு தாமதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள குழந்தை குளத்துல மூழ்கிய தம்முடைய தந்தை வெளியே வரல. இது ஒரு காரணம். இது ஒரு காரணம். குழந்தை அழ ஆரம்பிச்சது. அப்பா குளக்கரையில இருக்கிறாரு, குளத்துல மூழ்கி இருக்கிறாரு. குழந்தை ஏற பார்த்து அழுவணும்.